ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாளைக்கு அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசை நமக்கு அதிக மாதத்தில் கிடச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அபூர்வ அமாவாசையும் அது கூடவே சேர்ந்து அபூர்வமான ஒரு நேரம். அதாவது நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லியிருப்பேன், காரிய சித்தி நேரம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காரிய சித்தி நேரத்தை விட ஒரு பல மடங்கு பவர் கூடினது. ஒரு 100 மடங்கு பவர் இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரியான நேரம் அதிக மாதத்தில் மட்டுமே வரும். ரொம்ப ரொம்ப ரேராக வர நேரங்க. அதிக மாதத்தில் கூட சில நேரம் வராது. பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி மட்டுமே இந்த நேரம் அமாவாசையில் நமக்கு கூடி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரமாக நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் 2 வாட்டி வருது. அமாவாசையிலேயே காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, 2 வாட்டி வருது. அந்த டைமிங் என்னென்ன அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த டைமில் நம்ம யாரை வழிபாடு பண்ணணும், எந்த விஷயத்தை பண்ணணும், சித்தர்கள் ரொம்ப சூட்சமமான முறையை அதை சொல்லியிருக்காங்க. இதை பண்ணுங்கள், சூப்பர் பவர் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் முக்கியமான நாட்களில் வருவோம், மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லிகிட்ருக்கேன், இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து இது நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 19ஆம் தேதி வருது, வளர்பிறை பஞ்சமி. 18ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன அந்த சூட்சம நேரம் எப்போ வருது, என்ன செய்யணுங்கிறத பார்த்துடலாம். வணக்கம்மா. 2 தடவை என் கணவர் பேரில் நவமூலிகை பூஜைக்கு நான் பேர் கொடுத்தேன். வாரம் முடிஞ்சு 2வது வாரம் கையில் சுத்தமாக பணமே இல்லைன்னு இருந்த எனக்கு பணம் நிற்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன கடன்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்போ அவருக்கு கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் உயர்வு வேணும், சம்பளம் உயர்வு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ நவமூலிகைக்கும் நான் வாடிக்கையாக கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஆனால் இப்போ என் பேரில் கொடுக்காம என் கணவர் பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. படிப்படியாக சம்பளம் உயரல, அவருக்கு அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் அப்போ இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் குறையிறதுக்கும் கையில் பணம் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குது. இது அம்மாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க அதிகப்படியான கடன் பிரச்சனை, வருமானம் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் பேர் கொடுத்தாங்க. 2 தடவை கொடுத்ததுலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அவங்க கணவருக்கு வருமானம், அவங்க வேலை செய்கிறதுக்கு தகுந்த ஊதியம் வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. கடன் பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. 2 தடவையிலே கடன் திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருது சிஸ்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க சந்தோஷமான விஷயமே. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். நம்ம வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடக்க இந்த மிராக்கள் எப்படி தான் இந்த பஞ்சமி ஒருத்தோட வாழ்க்கையை இப்படி மாற்றுதுங்கிறது எல்லாத்துக்குமே கேள்விக்குறி தான். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் அமாவாசை நாளைக்கு வருது. இந்த அமாவாசையில் வழக்கமாக குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ பிக்சரில் ஒரு டைமிங் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நோட் பண்ணுங்கள். இந்த டைமை என்ன சொல்லுவாங்கன்னா அஹும்சாகி நேரம். இந்த அஹும்சாகி நேரம்ங்கிறது அதிக மாதத்தில் ரொம்ப ரேராக வரும். அதிக மாதத்தில் கூட கிடைக்காது இந்த நேரம். 3 வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் அதிக மாதம் நமக்கு கிடைக்கிது. அதில் வர இந்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அகம்சாகி நேரம் காலையில் 6:35க்கு ஆரம்பித்து 7:15 வரை ஒரு டைம் இருக்குது. மாலை 7:15 to 7:45 வரை ஒரு டைம் இருக்குது. இந்த 2 டைமில் ஒன்றா காலையில் பண்ணுங்கள், அதை மிஸ் பண்ணவங்க ஈவினிங் பண்ணுங்கள். இந்த 2 டைமில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்கள, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பார்க்கும்போது ஒரு விஷ்ணு பகவான் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் கிடையாது. இவங்க யாருன்னா சுமன மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சுமன மோகன், இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆதிசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம விஷ்ணு பகவானுக்கு பின்னாடி அவங்களோட படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன் தான் இந்த சுமன மோகனுடைய தந்தை. சரிங்களா? சுமன மோகன்கிறது ஆதிசேஷனுடைய மகன்னு சொல்லுவாங்க.
நல்ல ஒரு அருமையான, அதாவது நாகம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்ன தோணும்னா ரொம்ப ஒரு கொடுமையானது, ஒரு பாயும் தன்மைக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப கொடுமையான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் இந்த ஆதிசேஷனுடைய மகன் சுமணமுகன் சொல்லக்கூடிய இவர் வந்துட்டு நாக இளவரசர்னு சொல்லுவாங்க இவரைய. இவர் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஒரு சாந்த ஸ்வரூபம் உள்ள, ஒரு அமைதியான, பக்தர்கள் கேட்குற எந்த விஷயத்தையும் உடனே செய்யக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர். இந்த சுமணமுகன் இவங்கள வந்து வணங்குறனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாணமாகாத ஆண் மகனோ அல்லது பெண் பிள்ளைங்களோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். இன்னொன்று, சித்தர்கள் அனைவரும் இவங்களை வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. சுமணமுகனை வந்துட்டு வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைதியை வந்து கொடுக்கக்கூடியவர். இன்னொன்று, எதை நினச்சி கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தை இவர்கிட்ட இருக்காது. உடனே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர். பர்டிகுலராக சுமணமுகன் இவங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு அமாவாசை மட்டுமே சிறப்பான நாள்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்கள் எல்லா நாட்களை விட அமாவாசை அன்னைக்கு இவருக்கு பல மடங்கு சக்தி கூடுற ஒரு வரம் இருக்குது. பல மடங்கு சக்தி இவருக்கு கூடியிருக்கும். அந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க என்ன கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தை இவர்கிட்ட வராது. அப்படியே செஞ்சு கொடுப்பார். ரொம்ப ரொம்ப ஒரு இரக்க சுபாவம் உள்ள ஒரு நாக இளவரசர்னு இவரை சொல்லுவாங்க. ஸோ நாகங்கள் வழிபாடு அப்படிங்கிறது அமாவாசையில் எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க. இந்த தெய்வத்தை இவரை நினச்சி நீங்கள் மனசார வழிபாடு பண்ணும்போது எந்த விஷயத்தை நினச்சாலும் அப்படியே நடக்கும். சரி, இவரை எப்படி வழிபாடு பண்ணுறது? இதுக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் டைம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இவங்களை செய்யணும். எப்படி செய்யணும்னா, நீங்கள் இவரை மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும். நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அதே போல் சுமணமுகன் இந்த தெய்வத்தை, இந்த நாக ஆதிசேஷனோட மகன்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி மஞ்சளில் தான் இவரை பிடிச்சி நம்ம வழிபாடு பண்ணணும். மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு மனசார உங்கள் பிரார்த்தனை என்னவோ, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை இவர்கிட்ட மனசார சொல்லுங்கள், மனசார கேளுங்க. அப்படியே நடத்தி கொடுப்பார். இந்த அமாவாசையில் நீங்கள் கேட்குறீங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது. இன்னொன்று, இவர் இந்த மஞ்சளை செஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் மேலே பாலூற்றி நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த மஞ்சள் மேலே பாலூற்றி நம்ம வழிபாடு பண்ணணும். இப்படி செய்யும் போது ஒரு கோவிலில் போய், நாகர்கோவில் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் பாலூற்றி அந்த புற்றுக்கு வழிபாடு பண்ணுவீங்களே, டைரெக்டாக இவருக்கு அது செய்யறதுக்கு சமமாகும். அது டைரெக்டாக அவருக்கே நீங்கள் செய்கிறது. ஏன்னா ஒரு மஞ்சளை நம்ம பிடிச்சி வச்சு அவரை ஆவாகனம் பண்ணி நம்ம பண்ணுறோம். அப்போ ஒரு நாகத்துக்கு பாலூற்றி வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்குமோ அதே பலன் இப்படி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவங்க மேலே நீங்கள் பாலூற்றி செய்யும் போது டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு செய்கிறதுக்கு சமமாகும். அதனால் ஒரு டம்ளர் காய்ச்சாத பச்சைப்பால், அது பேக்கெட் பாலோ பசும்பாலோ எந்த பாலாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இது வந்து சுமணமுகன் அவருடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அமாவாசைக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க. அது இந்த அமாவாசை நார்மலான அமாவாசை கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான, பல வருடங்களுக்கு ஒரு முறை வர இந்த அமாவாசை, அதில் வர இந்த சக்தி வாய்ந்த நேரம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மந்திரத்தை அதிகபட்சம் ஒரு 5 வாட்டி சொன்னால் மட்டும் போதும். 5 தடவைக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டாம். இவருக்கு பிடிச்சமான பூவுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற எந்த பூவாக இருந்தாலும் இவர் எடுத்துக்குவார். அதனால் உங்களுக்கு பூ கிடச்சிதுன்னா சிவப்பு நிற பூ ஒரே ஒரு பூவாச்சு அந்த மஞ்சள் கிட்ட வச்சு வழிபாடு பண்ணுங்கள். மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன். 5 வாட்டி மட்டும் சொன்னாலே போதுமானது. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். அதே போல் சொல்லுங்கள். சேஷா சாயினி நிக்பாக்கியமே சுமணமுக சர்வ சித்தாந்த லோகமே பவ அகஸ்தஸ்ய அகஸ்தஸ்ய. இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 5 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். அந்த பால் அப்படியே மஞ்சளுக்கு ஊற்றுவீங்க இல்லையா, அவரை மனசார நினச்சிட்டு, ஆதிசேஷனையும் மனசார நினச்சிட்டு, எனக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுங்கன்னு அந்த பால் அவர் மேலே ஊற்றும்போது இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு வாங்க. இந்த வழிபாடு ஒரு அமாவாசைக்கும் நீங்கள் காலையில் நேரமோ அல்லது ஈவினிங் டைமோ ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அமாவாசையில் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நாளைக்கு அந்த சக்தி வாய்ந்த நேரம் இருக்குது. இந்த நேரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒரு வாட்டி அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணோம்னா திருப்பி அந்த நேரம் வருமாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் கழிச்சு வருமோ அத்தனை ஒரு மகிமை பொருந்திய நேரம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதனால தான் முக்கியமான நேரம் காலம்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. அப்போ ஏதாவது உங்கள் விஷயத்த பண்ணுங்கள், கண்டிப்பாக நடந்தோன்னு நான் சொல்லிகிட்டே வரேன். அவசியம் இந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். கேட்குற விஷயம் எல்லாம் கிடைக்கும். என்னென்ன கேட்குறீங்களோ அனைத்துமே கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது சத்தியவாக்காக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.